எல்லாரும் வாங்க பிரீதா டீச்சர்ஸ் ஹிந்தி. இன்னைக்கு நம்ம ஈஸியாக ஜாலியாக கிளாஸ் 3 லெசன் 2ஓட எக்ஸசைஸ் பார்க்கலாம். ரெடி கிட்ஸ்? சிவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் बातचीत के लिए. बातचीत के लिए ना கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஆப் நீங்கள் அப்னே ஆஸ்பாஸ் உங்களோட சரௌண்டிங்கில் உங்களோட அக்கம் பக்கத்தில் घर और विद्यालय में வீடு இல்லை ஸ்கூல்லையோ कौन कौन से जीव जंतु देखे हैं எந்த ஜீவ் ஜந்து பார்த்துருக்கீங்க? ஜீவ் ஜந்துனா என்ன? உயிரோடு இருக்கிற அனிமல்ஸ், சரியா? அனிமல்ஸோ பேர்ட்ஸோ இன்செக்ட்ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ என்னென்ன பார்த்துருக்கீங்க? நம்ம இன்றைக்கி லெசனில் என்ன படித்தோம்? சீட்டி பற்றி. ஸோ அது தவிர என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க? மதுமக்கி, ஹனி பீ, मच्छर, मस्कीटो, वेरी गुड. வேறு मक्खी, ஈ, சிப்கலி, சிப்கலினா லிசர்ட், சரியா? பல்லி சொல்லுவாங்கள்ல அது, சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் பார்த்துருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் சொல்லணும், ஓகேவா? जी नेक्स्ट वन. आपने सबसे छोटा कौन सा कीड़ा देखा और कहाँ देखा है? ஸோ நீங்கள் எல்லாத்த விட குட்டி கீடானா என்ன? கீடானா இன்செக்ட், பூச்சி. பூச்சியை பார்த்துருக்கீங்க. கஹா தேக்கா ஹை, எங்கே பார்த்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க, சரியா? ஸோ நீங்கள் அதை யோசிச்சு சொல்லுங்கள், சரியா? நெக்ஸ்ட் ஒன். ஆப்னே चींटी के अतिरिक्त நீங்கள் எறும்பை தவிர और कौन कौन से श्रम करने वाले जीव देखे हैं? श्रम करने वालेना என்ன? ஹார்ட் ஒர்க் பண்ணுற. ஸோ நீங்கள் ஆண்ட்டை தவிர எறும்பை தவிர வேறு என்ன ஹார்ட் ஒர்க்கிங்கான உயிரினத்தை பார்த்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க. என்னென்ன பார்த்துருக்கீங்க? நான் ஹனிபி பார்த்துருக்கேன். ஹனிபினா என்ன? மதுமக்கி, தேனீச்சி, சரியா? ஏன்னா அது எல்லா இடத்துலையும் போய் ஹனி கலெக்ட் பண்ணிட்டு வரும் இல்லையா, அது. அப்புறம் டாங்கி, கதா, கதாலாம் வெயிட் தூக்கிட்டு போகும் தானே, அது பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கன்னு சொல்லணும், ஓகேவா? नेक्स्ट. नन्ही चींटी के बारे में अपना कोई अनुभव बताइए. ஸோ குட்டி எறும்பை பற்றி உங்களோட ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் எறும்பு கூட விளையாண்டுருக்கலாம், இல்லை எறும்பு லைனாக போகும்போது நீங்கள் அதை பார்த்துட்டே இருந்திருக்கலாம்ல, அந்த மாதிரி உங்களுக்கும் எறும்புக்கும் நடந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வெறும் டிஸ்கஷனுக்காக தான் நம்ம கிளாஸ் ஒர்க் நோட்லலாம் எழுத மாட்டோம், ஓகே? ஸோ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். கவிதா சே ஆகே. கவிதா சே ஆகேனா போயமை தாண்டி, சரியா? ஃபர்ஸ்ட் ஒன். नीचे कुछ वस्तुओं के चित्र बने हैं. கீழே கொஞ்சம் திங்ஸோட பிக்சர்ஸ் இருக்குது. बताइए, சொல்லுங்க. चींटियाँ किसे खाना चाहेंगी. எறும்பு எதை சாப்பிட ஆசைப்படும்னு கேட்குறாங்க. उस पर அதில் ஸ்மைலி கா சித்திர बनाइए. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இமேஜை ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லட்டு. லட்டுனா லட்டு, ஸ்வீட். ஸோ இங்கே ஒரு ஸ்மைலி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கரேலா. வாட் இஸ் கரேலா? பிட்டர் கார்ட், பாவக்காய். ஸோ அது பிடிக்காதுல்ல, ஸோ அது வேணாம். நெக்ஸ்ட் கேஹூ கே தானே. வாட் இஸ் கேஹூ கே தானே? வீட் இருக்குல்ல, கோதுமை, அதோட சீட்ஸ், சரியா? ஸோ இதில் ஒரு ஸ்மைலி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சீனி. வாட் இஸ் சீனி? சீனினா சுகர், ஓகே? ஸோ இது பிடிக்கும். வேறு ஷஹத். ஷஹத்னா ஹனி, தேன், இது சாப்பிடும். நெக்ஸ்ட் சூக்கி பத்தியா. வாட் இஸ் சூக்கி பத்தியா? சூக்கினா ட்ரை, பத்தியானா லீஃப், இலை. ஸோ சூக்கி பத்தியானா ட்ரையான லீவ்ஸ், சரியா? ஸோ ஸ்மைலி எங்கெங்கே ட்ரா பண்ணுவீங்க? லட்டு, गेहूं के दाने, चीनी, शहद, ஓகே? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இங்கே பாருங்க. निमान लिखित கீழே எழுதி இருக்கிற पंक्तियों को पूरा कीजिए. சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சென்டென்சஸ் எல்லாம் நம்மளுக்கு போயமில் இருக்குது. ஸோ போயம்லேருந்து தான் நம்ம இதை எழுதுவோம், ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள். घर को. ஸோ எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே பாருங்கள், घर कोன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் நம்ம எழுதணும் இல்லையா? ஸோ घर को
खूब सजाती चींटी. ओके, सो नेक्स्ट वन பார்த்தீங்கன்னா पर्वत पर चढ़ जाती चींटी வரும். அதுக்கப்புறம் दाना चुनकर. ஸோ அது எங்கே கொடுத்துருக்காங்க? दाना चुनकर लाती चींटी. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் सुनाती चींटी. ஓகே, ஸோ எல்லாமே நம்ம புக்கில் இருந்து தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த क्वेश्चंस பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். घर को खूब सजाती चींटी. सेकेंड, पर्वत पर चढ़ जाती चींटी. नेक्स्ट, दाना चुनकर लाती चींटी. नेक्स्ट, शम का सुनाती चींटी. ओके, नेक्स्ट பார்க்கலாம். कविता के अनुसार. ஸோ போயமை பேஸ் பண்ணி चींटी हमको எறும்பு நம்மளுக்கு क्या क्या करना सिखाती हैं. என்னென்னலாம் செய்ய கற்று தராங்கன்னு கேட்குறாங்க. லிக்கர் பத்தாயே, அதை எழுதி காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கபீனா கபரானா. கபீனா கபரானா என்ன? எப்போவுமே பயப்படக்கூடாது, எப்போவுமே நர்வஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது குட்டியாக தானே இருக்குது, ஆனால் அதோட ஒர்க் பண்ணிகிட்டே தானே இருக்குது. அதனால் சரி, வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் பாருங்கள். ஹர் பர் சல்தி ஜாதி சீட்டி. ஹர் பர் சல்தி ஜாத்தினா என்ன? விடாமுயற்சியாக. சரியா, எப்போவுமே அவங்க ட்ரை பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கேயுமே ஸ்டாப் ஆகி நின்றலாம் மாட்டாங்களாம். ஸோ நம்ம அவங்ககிட்ட என்ன கற்றுக்கலாம்? ஹார்ட் ஒர்க் பண்ண கற்றுக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? கடி தூப்பியா வர்ஷா ஹோ தானா சுன்கர் லாத்தி சீட்டி. ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்தாலும் அது என்ன பண்ணுதா? அதோட ஒர்க்கை அது பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். சோட்டா தன் பர் படே இராதே. அப்படின்னா சோட்டா தன்னா என்ன? எறும்பு குட்டியாக தான் இருக்குது இல்லையா? ஆனால் படே இராதேனா அது நினைக்கிறது அதெல்லாமே ரொம்ப பெருசு இல்லையா? ஸோ நம்ம சின்னதாக இருந்தாலும் நம்மளோட தாட்ஸ் எல்லாம் நல்லா பெருசாக நம்மளால் முடியும் அந்த மாதிரி நினைக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம சின்ன பசங்களாகவே இருந்தாலும் நம்மளால் முடியும், நம்மளால் பெரியவங்கள மாதிரியெல்லாம் பண்ண முடியும், அவங்கள மாதிரி பேச முடியும், அவங்கள மாதிரி ஸ்டேஜில் ஏறி சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கணும். ஓகேவா? ஸோ எறும்பு என்ன கற்றுக் கொடுக்குது? நம்ம சின்னதாக இருந்தாலும் நம்மளால் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி கற்றுக் கொடுக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நன்னே நன்னே பேர் படாக்கர் பர்வத் பர் சढ़ जाती चींटी. குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாலும் அது மவுண்டனே க்ராஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து என்ன கற்றுக் கொடுக்குது எறும்பு நம்மளுக்கு? நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணோன்னா அது ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோன்னாலே நம்மளால் அது ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லுது. இதில் நம்ம கன்சிஸ்டன்சி கற்றுக்கணும். கன்சிஸ்டன்சினா ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகணும்னு வைங்க, நீங்கள் டெய்லி அதை எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆயிரும். இப்போ நம்ம ரீடிங் நல்லா பண்ணணுன்னா நம்ம டெய்லி கொஞ்சம் நேரம் ரீட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒரு நாள் நல்லா ரீட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளால் எல்லாம் முடியும்னு சொல்லி கொடுக்குறாங்க இதில். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள். காம் படே கற்கர் திக்லாத்தி. அப்படின்னா பெரிய பெரிய ஒர்க்கெல்லாம் அது பண்ணிடும்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன கற்றுக்கலாம்? டீம் ஒர்க் கற்றுக்கலாம். ஒரு பெரிய பிஸ்கெட் பீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எறும்பால் அது எடுக்க முடியாது இல்லையா? ஆனால் நிறையா எறும்பு ஒன்று சேர்ந்து அந்த பெரிய பிஸ்கெட் பீஸை கொண்டுட்டு போயிடும் இல்லையா? ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்? டீம் ஒர்க் கற்றுக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆண்ட் கிட்டேருந்து என்னென்னலாம் கற்றுக்குறோன்னு சொல்லி அங்கே எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஈஸியாக இருக்கா? சரி வாங்க நம்ம அதில் எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெஹனத் கர்னா, ஹார்ட் ஒர்க் பண்ண கற்றுக் கொடுத்துச்சு இல்லையா? ஸோ மெஹனத் கர்னா. நெக்ஸ்ட் படே இராதே ரக்னா. படே இராதே ரக்னானா என்ன? நல்ல பெருசாக எய்ம் பண்ணுறது, பெரிய பெரிய விஷயம் நம்மளால் பண்ண முடியும்னு நினைக்கிறது. நெக்ஸ்ட் மில் ஜுல்கர் காம் கர்னா. மில் ஜுல்கர் காம் கர்னானா என்ன? எல்லாரோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுறது. ஓகேவா? இதை தாண்டி நீங்கள் வேறு என்னெல்லாம் கற்றுருக்கீங்களோ அதுவும் நீங்கள் எழுதலாம். சரியா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாஷா கி பாத். பாஷா கி பாத்னா லாங்குவேஜை பற்றி பேசுகிறது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். கவிதா மே போயமில் चींटी को எறும்ப क्या क्या कहा गया है. என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க.
ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கலாக்கார். கலாக்கார்னா என்ன? ஸோ வாங்க நம்ம போயம் பார்க்கலாம். அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா, இங்கே பாருங்கள். सचमुच कैसी कलाकार है, घर को खूब सजाती चीटी. ஸோ கலாக்கார்னா அழகாக டெக்கரேட் பண்ணுறவங்கள கலாக்கார்னு சொல்லுவாங்க. சரியா, கலைனா என்ன? ஆர்டிஸ்ட். ஓகேவா? ஸோ இதில் ஒரு பெரிய சென்டென்ஸை ஒரே வேர்டில் அவங்க சொல்கிறாங்க, அதனால தான் கலாக்கார். சரியா, வேறு என்ன இருக்குது இங்கே பாருங்கள். பர்வத் பர் சढ़ जाती चीटी. ஸோ மவுண்டன் அவங்க ஏறிடுவாங்க. சரியா, ஸோ மவுண்டன் ஏறுறதுனால அவங்கள என்னன்னு பேர் சொல்லலாம்? பர்வத் ரோஹி. ஓகேவா, பர்வத் ரோஹினா மவுண்டன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணுறவங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். ஜஹா கஹி அட் ஜாத்தி சீட்டி. ஸோ அந்த எறும்பு எங்கே போகுதோ அங்கேயே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து அதோட ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடும் இல்லையா, அதுக்கு தேவையான ஃபுட் எடுத்துக்கும். அதுதான் அடுத்தினா டிட்டர்மைண்டோடு இருக்கிறது, ஸ்ட்ராங்காக இருக்கிறது. சரி, அவங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு படிக்க டாஸ்க் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை படிச்சுட்டு தான் நான் முடிப்பேன்னு சொல்கிறோம்ல, அதுதான் அட்ஜானா. ஓகேவா, டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ ஸோ இதை எப்படி நம்ம வேர்டில் எழுதலாம்? அடிக்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. சரியா, ஸோ நெக்ஸ்ட் மெஹனத் ஹி பூஜா ஹே பிரபு கி. மெஹனத்னா என்ன? ஹார்ட் ஒர்க். ஸோ ஹார்ட் ஒர்க் என்ன எழுதலாம்? मेहनती. ओके, मेहनती और श्रमिक. சரியா, ओके. ஸோ இங்கே நம்ம என்னென்ன எழுதலாம்? श्रमिक और मेहनती, अडिग, पर्वत, रोही. சரியா, இது எல்லாமே பொறுத்தவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஹார்ட் ஒர்க்கர்னு எழுதுவோம்ல, அந்த மாதிரி. மவுண்டன் கிளைம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அதனால தான் இங்கே ஹெட்டிங் வந்து பாஷா கி பாத்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஒன். கிட்னி பார் ஆயி சீட்டி. எவ்வளோ டைம் எறும்பு வந்திருக்குன்னு கேட்குறாங்க. சீட்டி கவிதாமே, சீட்டி போயமில் சீட்டி ஷப்து, சீட்டிங்கிற வேர்ட் கிட்னி பார் ஆயா है, எவ்வளோ டைம் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. इन्हें गिने और उतनी चीटियाँ बनाकर इस पंक्ति को पूरा करें. ஸோ எவ்வளோ வந்திருக்குன்னு அதை கவுண்ட் பண்ணி நீங்கள் இங்கே வந்து ட்ரா பண்ணணுமா எறும்பை. ஓகேவா, ஸோ எறும்பை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் थर्ड वन. आइए चीटी कविता को आगे बढ़ाते हैं. வாங்க நம்ம இந்த போயமை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இன்னும் எழுதலான்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? चीनी का दाना दिख जाए उसको लेनी जाती चीटी. ஸோ சுகரோட பார்ட்டிகல்ஸ் அதை பார்த்துருக்கா, அதனால அதை எடுக்க போயிருக்கு சீட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை எழுதலாம். சரியா, ஸோ இங்கே 4 லைன்ஸ் எழுதுகிறேன். ஓகே, ஸோ நம்ம எழுதலாம். मीठा मीठा दाना लेकर खुश हो जाती चीटी, बिना रुके चलते जाना है हमको सिखाती चीटी. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் இதெல்லாம் எழுதலாம். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் शब्दों की तुकबंदी. तुकबंदीனா என்ன? ரைமிங் வேர்ட்ஸ். சரியா, ஸோ இங்கே நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, தானா கானா. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதணும். ஓகேவா, धूप रूप, कड़ी लड़ी, राग भाग. ஓகே, ஸோ இதுவும் எக்ஸாமுக்கு கேட்கலாம் உங்களுக்கு. சரியா, ஸோ இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சீட்டி சே பேட். சீட்டி சே பேட்னா என்ன? சீட்டி கூட நம்ம பேசுகிறது, கான்வர்சேஷன். சரியா, आपके घर के कई कोने में चीटी आती जाती है. உங்கள் வீட்டில் நிறையா கார்னர்ஸில் எறும்பு வந்துட்டு போயிட்டு இருக்கும் தானே. एक दिन वह आपको रोक कर, ஒரு நாள் அது உங்களை ஸ்டாப் பண்ணி आपसे कुछ कहती है, உங்ககிட்ட ஏதோ சொல்லுதாமா. आपके और उसके बीच क्या क्या बातें हुई होंगी लिखिए. ஸோ உங்களுக்கும் அந்த எறும்புக்கும் நடுவில் என்னென்ன பேசியிருப்பீங்க, என்னென்ன கான்வர்சேஷன் நடந்திருக்கணும்னு எழுத சொல்கிறாங்க. சரியா, ஸோ எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் எப்படி கொடுத்துருக்காங்க? ஆப் நீங்கள். நமஸ்தே சீட்டி, வணக்கம் சீட்டி. आज आप अकेले आई हैं, இன்னைக்கு நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க. இப்போது சீட்டி அதுக்கு பதில் சொல்லுது. हाँ
मेरे सारे दोस्त काम पर गए हैं. ஆமாம், என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒர்க்குக்கு போயிருக்குன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க? ஃபிர் தும் யஹா கியூ ஆயி ஹோ, அப்புறம் நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்க? நெக்ஸ்ட் சீட்டி சொல்லுது, மே தும்சே மில்னே ஆயி ஹூ, நான் உங்களை தான் மீட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லுது. சரியா? ஸோ இந்த மாதிரி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கான்வர்சேஷன் எழுதுங்க. சரியா? அண்ட் இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட லாஸ்ட் பேஜ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா? ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரெடியா? படிக்கலாமா? चीटी और हाथी की छुपन छुपाई. ஸோ எறும்பும் எலிஃபெண்ட்டும் ஹைட் அண்ட் சீக் விளையாடுது. ஹைட் அண்ட் சீக்னா என்ன? கண்ணாம்பூச்சி விளையாடுது. என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? चीटी और हाथी छुपन छुपाई खेल रहे हैं. एलिफेंटू एरुम्बू हाइड एंड सीक विளையாடுது. चीटी को एकदम पता चल जाता है कि हाथी कहाँ छुपा है. எறும்புக்கு டக்குன்னு தெரிஞ்சிருமா एलिफेंट இங்கே ஒளிஞ்சிருக்குன்னு. हाथी का शरीर बड़ा है ना, एलिफेंटோட பாடி ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அதனால. जब चीटी एक मंदिर के भीतर छिपती है तो हाथी भी उसे एकदम ढूंढ लेता है. அந்த எறும்பு ஒரு டெம்பிள்குள்ளே போய் ஒளியுதாமா, ஆனால் அந்த எலிஃபெண்ட் அதை டக்குன்னு கண்டுபிடிச்சிருதான். बताइए, சொல்லுங்க. हाथी को कैसे पता चला कि चीटी मंदिर में छिपी है? எலிஃபெண்ட்க்கு எப்படி தெரிஞ்சுது எறும்பு டெம்பிள்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்குன்னு? எனி ஐடியா? யோசிக்கிறீங்களா? எஸ், வெரி குட். ரொம்ப ஈஸி இல்லையா? ஏன்னா எறும்பு அதோட ஸ்லிப்பர்ஸை வெளியில் கழட்டி விட்டுட்டு போயிருக்கு. ஈஸியாக ஜாலியாக இருந்ததா? ஓகே, நீங்கள் இதை நோட் பண்ணிங்களா? இங்கே பாருங்கள், இங்கேயும் எறும்பு என்ன பண்ணியிருக்கு? க்ரீன் கலர் ஸ்லிப்பர்ஸ் போட்டிருக்கு இல்லையா? அதை தான் இங்கே கோயிலில் ஒளியும் போது வெளியில் கழட்டி விட்டுருக்கு. 4 ஸ்லிப்பர் தெரியுதா? ஸோ நம்ம படிக்கும்போது பிக்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து கவனிக்கணும். ஓகே, ஸ்டோரி ரொம்ப ஈஸியாக இருந்தது தானே? சரி, நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Ta-da, bye-bye, take care, thank you.